May our hearts stay soft when the seasons change, when the road gets long. May our love remain in the laughter and the loss we share. May we always find you there. May our words bring life, not tear apart. May your truth be written on our hearts. Through the quiet and the chaos too, let us always run to you. This is my prayer, that love will grow, rooted in grace, wherever we go. With every breath, in joy or despair, let Christ be the center of you. May our hands still hold when we're old and gray. May we choose each other every day. Through every high and valley low, let your faithfulness overflow. This is my prayer, that love will grow, rooted in grace, wherever we go. With every breath, in joy or despair, let Christ be the center. This is my prayer for every year, that love will cast out every fear. And when the world is too much to bear, hold us together. This is my prayer. I see the light of heaven in your eyes, a promise made before the dawn of time. Hand in hand, we walk where angels sing. You're the prayer I prayed, the dream he gave to me. Lover of my soul, my gift from above, bound by his grace, wrapped in his love. With every breath I vow to be true, forever and always I choose you. Oh, lover of my soul, I choose you. Through every storm and every quiet night, his love will be the fire that keeps us bright. You are my shelter, you are my song,
Together in His arms we are strong. Lover of my soul, my gift from above, bound by His grace, wrapped in His love. With every breath I vow to be true, forever and always I choose you. Oh, lover of my soul, I choose you. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெவரண்ட் டாக்டர் J.A. டேவிட் ஒனேசிமு அண்ட் ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் கோமுகன் செல்லையா ஃபேமிலி அவருடைய பிள்ளைகளுடைய திருமண ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே அருமையான இஸ்ராலி அண்ட் சந்தோஷ் மற்றும் ஷோபிகா கோமகன் இவருடைய இந்த திருமண ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். மத்தியில் இருக்கின்ற ரெவரண்ட் சாந்தகுமார் பாஸ்டர் ஆஃப் TLC சர்ச் நமக்காக இந்த ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக குடும்ப வாழ்க்கையில் இணைப்பதற்காக அன்பான மணமகன் எஸ்ரா லியாண்டர் சந்தோஷையும் ஷோபிகா கோமகனையும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய மகிமையும் உமது பரிசுத்தமும் தங்கி தாபரிக்கின்ற இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் ஆண்டவரை கூடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பின் பரிசுத்தமுள்ள கரங்களினாலே குடும்ப வாழ்க்கைக்கென்று ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற பேராயர்கள், வந்திருக்கின்ற ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்ற அன்பான ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து ஆண்டவரே ஆயர்மார்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகின்ற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உமது ஆலயத்திலிருந்து நிறைவான நன்மைகளை அவர்களுக்கு தந்தருளி இந்த உமது ஆலயத்தில் அவர்கள் தொடங்க போகின்ற குடும்ப வாழ்க்கையின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களோடு கூட தங்கி இருந்து ஆசீர்வதித்து நல்ல கிறிஸ்தவ கணவன் மனைவியாக சாட்சியுள்ள தம்பதியாக உமது சமூகத்திலே அவர்கள் என்றென்றைக்கும் நிற்கத்தக்கதான கிருபை தாரும். இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதுமாக எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே நீர் மகிமையாய் அசைவாடுவீராக. கானாவூர் திருமணத்துக்கு வந்திருந்து அந்த இடத்தை உமது மகிமையினால் நிரப்பின தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே அந்த திருமணத்துக்கு வந்திருந்தது போல எங்கள் மத்தியிலும் நீர் வந்திருப்பதற்காக உடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை ஆண்டவரே நீர் முழுவதுமாக நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் கர்த்தாவே எங்களையும் இங்கே இளர வாழ்க்கையில் இணைக்கப்பட போகின்ற அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோட செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடகர் குழுவினோடு கூட சேர்ந்து ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்கிற பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். திருமண வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதர் மீதை மேன்மையாக கொள்ள வேண்டும் என்று
திருமறை கட்டளை இடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இந்நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒரு வற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவி ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் திருமணம் நியமிக்கப்பட்டுள்ளது. தேவன் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சியில் அவரே தூய்மைப்படுத்தி வழி நடத்தவும் திருமணம் வகுக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து தேவனுக்கு மகிமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அறிவிலும் இரட்சிப்பிலும் வளரவும் திருமணம் அடிப்படையாக உள்ளது. இவ்விதமாய் திருமணம் மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உரியான அடிப்படையில் நிற்கவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் தோபியா கோமகன் ஆகிய இருவரும் இத்தூய நிலைமையில் உண்டாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவரும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் தோபிகா கோமகன் ஆகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க தேவன் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் தோபியா கோமகன் ஆகிய இவ்விருவரையும் உமது தீர்மானத்தின்படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்மன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள். எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய நீங்கள் சோபிகா கோமகன் ஆகிய இவரை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ஆம், பற்றிக்கொள்வேன். சோபிகா கோமகன் ஆகிய நீங்கள் எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய இவரை உங்கள் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ஆம், பற்றிக்கொள்வேன். இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர் யார்? Take a right hand and give it to him. Right hand, yeah. To your right hand. Okay. To Leander's right hand, yeah. Then right hand, yeah. Mic கொடுங்க. Leander. எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய நான், எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய நான், சோபிகா கோமகன் ஆகிய உம்மை, ஷோபிகா கோமகன் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் இறுதி வரை தேவனுடைய தூய நேமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஐயா, நீங்க அந்த பக்கம் வந்துருங்க ப்ளீஸ். சோபிகா கோமகன் ஆகிய நான், ஷோபிகா கோமகன் ஆகிய நான், எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய உம்மை
எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் இன்று முதல் நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் இறுதி வரை வாழ்நாள் இறுதி வரை தேவனுடைய தூய நேமப்படி தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை தேவன் கேட்டார், நாமும் கேட்டோம். ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கலத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கலத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். லியாண்டர், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஷோபிகாவோட கண்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், சரியா? உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொந்தங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். சோபிகா, நான் சொல்றதெல்லாம் லியாண்டருடைய கண்களை பார்த்து நீங்க சொல்லணும். உறுதியான
உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை மேன்மைப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ், சோபிகா கோமகன் ஆகிய இவ்விருவரும் தேவன் முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்தபடினால் இவர்கள் தேவனுடைய நியமனப்படியும் நம் நாட்டின் சட்டப்படியும் நீங்கள் கணவன் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகையால் தேவன் இனத்தை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள். ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபை உள்ள தேவனே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் ஞாபகாரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுது உமது நாமத்தை நாங்கள் அறிவிக்கிற எஸ்ரா லியாண்டர் சந்தோஷ், சோபிகா கோமகன் என்னும் இவர்கள் மீது உமது ஆசீர்வாதத்தை அனுப்பி அருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுள் செய்த உடன்படிக்கையை உறுதியாகவும் திட்டமாகவும் பகிர்ந்து உமது நியமனப்படி நடக்க அருள் புரிவராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகி தேவன், குமாரனாகிய ஆண்டவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதால் மறுவாழ்வில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His presence go before you, and behind you, and beside you, and around you, and within you. He is with you, He is with you, in the morning, in the evening, in your coming and your going, in your weeping and rejoicing. He is for you, He is for you, He is for you, He is for you. அவர்கள் ஜெபித்து அருமை நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த மாலைகளை அருமையான லியாண்டர் மற்றும் ஷோபிகாவை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம்.
இப்பொழுது தாராள கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவநாமம் இப்படி பிள்ளைகள் வழியாக மகிமைப்படுற தயவுக்காக நன்றி செல்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்கிற இந்த மலர் மாலைகளை பிரிய கடவுளின் திருப்பெயரில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மலர் மாலைகளைப் போல அவருடைய வாழ்க்கை உமக்குள்ளே மனம் வீசி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சிகளாய் சுடர்களைப் போல பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பிள்ளைகளை விசேஷித்த கனோடு ஆஸ்வதிக்கப் போகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையுடன் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அனுபவத்திலும் அல்ல, சொல்லியும் செய்யாதில் போகிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம் இந்த பிள்ளை இணைத்த பெரிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நல்ல பலம் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லாபான் சொன்னது வர இந்த பிள்ளைகள் விசேஷித்த கரம் கொண்டு வானத்தின் பலகளில் திறந்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு இந்த பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட வேண்டும். இந்த கிருபைகளுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, அப்படி நேமி கொண்டிருக்க இந்த மகனுக்கு வருகிற சாமி, அதே போல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ, அவர் போல் ஒரு லக்கியம் கொண்ட வாழ்க்கை வாழ கிருபைத்தாங்க. சோபியாவை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இன்று முதல் பிள்ளைகளை விசேஷித்த கண்கொண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஊழியக்கார சுகத்தை விரும்ப கர்த்தர் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஊழியக்கார பிள்ளைகளப்பா என்னோட ஓன்சியம் ஐயாவுக்கு வருகிறோம். திருச்சபைக்காக ஈசைக்காக பிரதம பேராயார் இருந்த எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே, நாமத்தை உயர்த்தின மகன் ஆண்டவரே, விசேஷித்த கருணை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமாக காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க. என்னோட தேவ மனுஷனுக்காக டாக்டர் பால்தர் வந்திருக்காங்கப்பா. விசேஷமாக பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட கிருபைத்தாங்க. திருச்சபையை வாழ்த்துகிறோம். ஆஸ்வதிக்கப்பட கிருபைத்தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. காணா ஒரு திருமண வீட்டிலிருந்து குறைகளை நிறைவாக்கின தெய்வம் எல்லா குறையும் நிறைவாக்கி கொடுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மதுரவாயல் திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் அருள்மோகன் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரச குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள்.
அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. ஆமென். கர்த்ததாமே வாசிக்க கேட்ட வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மீண்டும் ஒரு முறையாக அருமையான லியண்டர் மற்றும் ஷோபிகாவை இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவதாமே உங்கள் இல்லற வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த திருமண ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியர்களையும் 2 குடும்பத்தின் சார்பாக அருமையான பேராயர் டேவிட் வனேசுமை அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும், அருமையான மிஸ்டர் கோமகன் செல்லையாவுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தை வரவேற்கிறோம். விசேஷமாக நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற டாக்டர் பால்தினன் ஐயா அவர்களையும் 2 குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய சென்னை பேராயத்தின் பேராயர், இசிஐ திருச்சபைகளுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டாக இருக்கின்ற பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இசிஐ பெங்களூர் பேராயத்தினுடைய பேராயர் பேராயர் சத்தீசன் ஐயா அவர்களையும், இசிஐ கோயம்புத்தூர் நீலகிரி பேராயத்தினுடைய பேராயர் பேராயர் அகிலன் ஐயா அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் கமிஷனரி ரெவரன் சசி ஐயா அவர்களையும், இசிஐ கீழ்ப்பாக்கம் ஏரிய இயக்குனர் ரெவரன் தீமத்தி கிருபாகரன் அவர்களையும், இந்திய மிஷனரி ஐக்கியத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரெவரன் ஸ்டீஃபன் ஜெபமாரிஸ் அவர்களையும், இசிஐ மதுரவாயல் திருச்சபையின் போதகர் ரெவரன் அருள்மோகன் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்ம மத்தியிலே வந்து அருமையான மணமக்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்த டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் ஐயா அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஎல்சி திருச்சபையினுடைய போதகர் ரெவரன் சாந்தராஜ் அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கீழே இருக்கின்ற ஏராளமான போதகர்கள், கடந்து வந்திருக்கின்ற குடும்ப உறவுகள், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் 2 குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்நாளும் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற அருமையான பாஸ்டர் ஜஸ்வின் சாமுவேல் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்மை துதி ஆராதனை வழிநடத்துவார். நேற்று தினத்தில் என்கேஜ்மெண்ட்டிலும் அருமையான போதகர் அவர்கள் துதி ஆராதனை வழிநடத்தி அருமையான மணமக்களை ஆசீர்வத்தால் இன்றைக்கும் அருமையான போதகர் ஜஸ்வின் சாமுவேல் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்மை துதி ஆராதனை வழிநடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த திருமணத்திலே பங்கு பெறும்படியாய் தேவன் பாராட்டு இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I want to bless the newly married couple, Leander and Shobika. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அநேக ஊழியர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், நண்பர்கள், எல்லா
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தால் வாழ்த்துகிறோம். நம்ம இங்கே கூடி வந்ததான ஒரு நோக்கம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தர் அருமையான அம்மா அழகாக நேற்றொரு வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார். ஐசக்கை போலவும் நல்ல கிருபையிலே நிறைந்தவனாய், ரெபேக்காவை போலவும் நல்ல ஒரு குணசாலியாய் இந்த பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதித்து ஒரு வார்த்தையை அவர்கள் கொடுத்தார். இந்த வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்று சொல்லி தேவனை நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. ஆமென். அதனால் இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு விசை நல்ல சந்தோஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய அன்பு இவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிதாய் இருந்திருக்கிறது, எவ்வளோ அழகாய் இந்த குடும்பத்தை, இரு குடும்பத்தையும் கர்த்தர் இணைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் நாம் பாடலை பாடப்போகிறோம். உங்க அன்பு மிகவும் பெரியது.
சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் எவ்வளோ ஒரு நன்மையை செய்திருக்கிற வேதத்தில் நாம பார்க்கிறோம். ஒருவன் 1000 இருவர் பலத்த ஜாதியாய் ஆகுவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றாய் சேர்க்கும்போது இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் செய்ய போகிறார். அவர்கள் ஜெபித்ததான ஒவ்வொரு ஜெபங்கள், தனிமையாய் இத்தனை நாள் இருந்ததான ஒவ்வொரு நாட்களும் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது அங்கே பெரிய ஒரு காரியம் நடக்குது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதான காலம். அவர்கள் இந்த திருமணத்திற்காக ஜெபித்திருப்பார்கள், குடும்பங்கள் ஜெபித்திருப்பாங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில ஒரு நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். இவர்களை ஆசீர்வதித்து தேவனை நாம் நன்றி செலுத்த போறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த இன்னொரு பாடல், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும்.
அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு எபினேசர் எங்களை தாங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பமாக சபையாக இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீ நடத்தி வந்த தினங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி இந்த நேரத்தில் பார்க்கலாம். எங்கள் துதிகளை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரே மனதோடு கூட அப்பாவை நோக்கி பார்த்தோம். We worship you, Jesus. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை
ஆசீர்வதிக்கிறோம். ஒரு எபினேசராய் அவரோடு கூட இருந்து இனி வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் வழி நடத்துவீராக. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். For leading us in lively worship time, அருமையான போதகர் ஜெஸ்வின் சாமுவேல் அவர்கள் லண்டனில் இருக்கிறதான பெதஸ்தா கேம்பிரிட்ஜ் சர்ச்சினுடைய போதகராக இருந்து ஊழியங்களை நிறைவேற்றியவர். அருமையான ஷோபிகாவுடைய பெற்றோர் தொழுது கொள்ளுகின்ற திருச்சபையுடைய போதகர். அருமையான போதகரை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஊழியங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. இப்பொழுதும் ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்றோம். அருமையான லியண்டர் மற்றும் ஷோபிகா மற்றும் கடந்து வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் வேதத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான டாக்டர் பால் தினகரன் நம் மத்தியிலே கடந்து வந்திருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஜீசஸ் கால்ஸ் ஊழியங்கள் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஊழியங்களோடு கூட இணைந்து ஆண்டவருக்கு மகிமையாக அநேக ஊழியங்களை நம்முடைய பேராயத்திலும் ஐஎம்எம் பணித்தளத்திலும் நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். விசேஷமாக அருமையான பேராயர் டேவிட் ஒனேசிமே அவளோடு கூட அருமையான நல்ல ஒரு நண்பராக ஊழியத்தின் பாதையிலே அருமையான ஐயாவளை உற்சாகப்படுத்தி நடத்துகின்ற அருமையான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். 2 குடும்பத்தின் சார்பாகவும் அருமையான ஐயாவளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் அருமையான மணமக்களுக்காக நமக்காகவும் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தையோடு காத்திருப்போம். ஆண்டு அருமையான பிள்ளைகளுக்கும் நமக்கும் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட ஆண்டவதாமே கிருபை பாராட்டுவாராக. Dr. Shobika, wish you all of God's best. May God lead you in a wonderful way for the purpose for which He has united you. உங்களுடைய பெற்றோர் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை விதைத்திருக்கிறார்கள். அதன் பலனை எல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். You will reap with joy for all that your parents sowed with tears, sowed in faithfulness. So enter into your family life with all joy, that you have a life of reward and you will accomplish double measure without any sorrow, riches without sorrow. May God bless you. இந்த நாளிலும் உங்களுடைய பெற்றோர் டாக்டர் டேவிட் ஒனேசிமோ, மிஸ்ஸஸ் எஃப்சி பியூலா அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் எங்களுக்கு பெரிய ஆறுதல், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். இன்னும் அதே போல் I'd like to greet Mr. கோமகன் செல்லையா, மிஸ்ஸஸ் வனிதா. God bless you. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி உங்களை இணைத்திருக்கும் பிஷப் கதிரொளி மாணிக்கம் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். Is a sister to me and a great joy for all of us in the ministry in India, a wonderful leader whom God has raised during these end times, and we value the anointing that is upon her. அதே போல பிஷப் சத்யசீலன், பிஷப் அகிலன் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஜபங்களுக்காக நன்றி. பிஷப் கமிஷனரி டாக்டர் துரைசாமி, என்னும் பிஷப் கமிஷனரி ரெவரன் சஷி, போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I just want to remind you one verse from the scriptures, Proverbs 18:22. நீதிமொழிகள் 18:22. He who finds a wife finds what is good and receives favor from the Lord. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான், தயையும் பெற்றுக்கொள்கிறான். So today you have found a good thing, Ezra, by finding Dr. Shobika. So God's grace also is following you along with the good thing that God is giving you. Why it is a good thing? திருமணம் ஏன் நன்மையானது? ஏனென்றால் அது எல்லாம் வல்ல தேவனால் உருவாக்கப்பட்டது. It has been instituted by the Almighty God.
God is good, and whatever He does for us is unto good. All things work unto good for those who love God and those who are called according to His purpose. எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். ஏனென்றால் அவர் நன்மையானவர். He is goodness, goodness, goodness. So உங்களை இன்று அவர் இணைத்திருக்கிறார், குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறார். எதற்காக? நன்மை உண்டாவதற்காக. Anything that is not related to marriage, any relationship that is not related to marriage is not unto good. எந்த ஒரு உறவும் திருமணத்தில் இணைக்கப்படாதபடி இருக்கும் என்றால் அதில் நன்மையே கிடையாது. There is no goodness. But when you are united, because God has united you, there is goodness. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுதும் goodness இருக்கும். நமது மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே பயங்கர தண்ணி பஞ்சம் இருந்த பொழுது பக்கத்து மாநிலத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வர, நதி தண்ணீரை கொண்டு வர ஒரு பெரிய திட்டத்திற்கு பணம் கொடுத்தார். நிறைய பணம் கொடுத்தார். அப்போது அந்த ஸ்கீமுக்கு பணம் கொடுக்கும் பொழுது பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிட்டுருந்தார். பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்திருந்தாங்க. அப்போது அவர் அந்த செக்கை எப்படி கொடுத்தார் தெரியுமா? ஒரு சந்தன பெட்டியில் வச்சு, மணக்கும் சந்தன பெட்டியில் வச்சு அந்த செக்கை உள்ளே வச்சு இந்திரா காந்தியை அம்மையார் கையில் கொடுத்து அதை அடுத்த மாநிலத்தின் முதலமைச்சர் கொடுக்கும்படி கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் இந்த விலை உயர்ந்த உங்கள் குடும்ப வாழ்க்கையை தயவு, நன்மை என்ற ஒரு பெட்டியிலே வைத்து உங்களுக்கு கொடுக்கிறார். சந்தன பெட்டியிலே வைத்து நீங்கள் வாழும்படியாக கொடுக்கிறார். ஆகவே you are surrounded by the goodness of God. You are surrounded by the favor from God. ஏன் இது நன்மை நிறைந்தது? Why it is good? Firstly, it is good for God that you have come together. ஆதியாகமம் 3:8 ஆண்டவர் கணவனையும் மனைவியும் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது ஒன்றாக வைத்தார். அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை எல்லாம் கொடுத்தார், நன்மையெல்லாம் கொடுத்தார். ஆனால் முக்கியமான நன்மை, அவர்களோடு உலாவும்படியாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையை உருவாக்கினார். God was lonely and he needed a family to walk with. A family to walk with. God had no family. So he created Adam and Eve as a family so that he could walk with. It was good for God. God said, this is good. This is good. Good for me that I have a family to walk amongst. இன்றும் உங்களை எதற்காக இணைத்திருக்கிறார்? சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு உலாவும்படியாக, அவருக்கு நன்மை உண்டாகும்படியாக உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறார். அதைத்தான் மத்தேயு நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 18, 19, 20 வாசியுங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டால் அங்கு நான் இருப்பேன். 2, 3 பேர் கூடினால் அவங்க ஜெபத்தெல்லாம் நான் கேட்பேன், அவங்க மத்தியில் இருப்பேன். அதனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு நன்மை உண்டாகிறது. ஏன்னா என் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணுவாங்க, கூடி வாழ்வாங்க, என் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நாங்கள் மத்தியில் உலாவும். So for God it is good that you have come together. 2 கொரிந்தியர் 6:16 நாம் வாசிக்கிறோம், I'll be a father to you, you'll be my son, you'll be my daughter. அதற்கு தான் உங்களோடு கூட இருக்கிறார், to be a father to you. Your parents have done their best all these years, but now God is taking over as your father, as your heavenly father. You have a responsibility to run the family, but he says, I will be a father to you, and I will walk amongst you. I will be your God. Our parents can never be God, but our God, our Father, Heavenly Father, will be a God. He will do everything for you.
whatever you ask, he will grant it. Do not be afraid. ஆகவே சந்தோஷமாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசியும். அநேக முறை என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது பயங்கரமான பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு நாள் ஊழியத்தின் நிமித்தம் சரீரத்திலே, குடும்பத்திலே, இன்னும் சமுதாயத்திலே வந்த பாடுகள் மத்தியில் நாங்கள் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப சோர்ந்து போய் ஜெபம் பண்ணி கொண்டோம். அப்பொழுது இயேசு எங்கள் மத்தியிலே வந்தார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து எங்களோடு பேசும் இடம் எது தெரியுமா? எங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான், குடும்ப ஜெபத்தில் தான். என் தந்தை மூலமாக தீர்க்க தரிசனமாக பேசுவார். இதை நான் செய்ய போகிறேன், பயப்படாதீர்கள் என்று சொல்லுவார். அப்போ அன்னைக்கு காலையில் அவர் சொன்னார், என் பிள்ளைங்களே, இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கக்கூடும், என்ன நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளத்தை உடைத்து விட்டேன் என்று. நோ, யூ ஹவ் நாட் broken my heart. This is the way to fulfill my will. But you must remember, who else do I have other than you? Who else do I have other than you? Only through you I fulfill my will. As a family you have surrendered yourself to me. How will I be displeased with you? I will always walk with you. I will never leave you, whatever may be the circumstance. ஆகவே தைரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இல்லைன்னா எனக்கு நன்மை இல்லை. நான் உங்களோடு இருப்பேன், உங்களோடு உலாவுவேன். Always remember him and lead your life. Goodness will follow you. And secondly, he says in Isaiah 65, 23 and 24, ஏசாயா 65, 23, 24, நான் அவர்களையும் அவர்கள் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் கூப்பிடும் முன்னே, அப்பொழுது நான் அவர்கள் கூப்பிடும் முன்னே அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். I will answer them before they call. When I bless them and their children. When I bless them and their children. God will bless you and your children and increase you, because he is a God of goodness. He will give you all the goodness. பல வருடங்களுக்கு முன்பதாக 67ஆம் வருடத்திலே என்னுடைய பெற்றோர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது பயங்கர பண கஷ்டம். எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வழியில் அனுமதிச்சார். அப்போது என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் சம்பளம் வாங்கின உடனே அப்படியே அந்த காசை கொண்டாந்து என் தாயும் என் தந்தையும் முழங்கால் படியிட்டார்கள். நான் சின்ன பையன், என் கையில் கொடுத்துட்டு 2 பேரும் அதில் கரங்களை வைத்து அழுதார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தோடு எங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் நீங்கணும், தயவு செய்து உதவி செய். உம்முடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் 10% கொடுக்கிறோம். அதோடு கூட உமது ஊழியத்தையும் இதை வைத்து நாங்கள் செய்வோம், குடும்பத்தையும் நடத்துவோம். அப்பொழுதெல்லாம் இயேசு அழைக்கிறார் ஊழியம் கிடையாது. எங்கள் அப்பா சொந்த பணத்தை வைத்து தான் ஊழியம் பண்ணுவாங்க. அன்று அழுதார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து பேசினார். அவர் சொன்னார், நான் ஏன் இந்த கஷ்டத்தின் பாதை, பண கஷ்டத்தின் பாதையில் உங்களை நடத்துகிறேன் தெரியுமா? நாளொன்று வரும், என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் அதிகமான பணத்தை நீங்கள் கையாள வேண்டும். You have to handle lots of money for the sake of my ministry. I wanted to see whether you are faithful with money. இந்த நேரத்திலே நீங்கள் பணத்தை குறித்து கவலையே படுறது கிடையாது. கொடுக்கும் கொஞ்சம் பணத்தில் என் ஊழியத்தையும் செலவு செய்கிறீர்கள், குடும்பத்தையும் நடத்துறீங்க, அதில் உண்மையாக இருக்கிறீங்க. I bless you and I will increase you. ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார் என்று அதன் மீது ஒரு ஆசையே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்பதுதான் ஆசை. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் வைத்திருக்கிறார். Before you call, he will answer. He will answer. He knows your needs. He will supply all your needs, fill you with goodness. மூன்றாவதாக, he has united you and a good thing will come out of you.
மல்கியா 2:15 படி godly offspring. God will give you a godly offspring. அந்த நன்மைக்காக தான் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். He wants a godly offspring. It's not for you alone or your parents or for your family. God needs a godly offspring. உங்க மூலமாக தான் ஒரு godly offspring இந்த உலகத்திலே உருவாக முடியும். அதைத்தான் நோவாவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எல்லாரையும் அழிச்சிட்டார், ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். Godly parents. And through that godly parents, godly offspring was produced in the world. So that goodness will be given to you. Your children will be godly. And the grace will abound from generation to generation. So he will give you this good thing. Billy Graham, அவர்களது 70வது பிறந்த நாள் அப்போ சிஎன்என்ல அவரை இன்டர்வியூ பண்ணாங்க, லாரி கிங் லைவ். அப்போ அவர் கேஷுவலாக கேட்டார், லாரி கிங், பில்லி கிரஹாம், நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் எப்படி உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க, முக்கியமான காரியம் நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு 19 பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால ஒவ்வொரு நாள் காலையிலையும் வரிசையாக அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்சிருது என்று சொன்னார். 19 பேரையும் சொல்லி அவங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். Because God has given me a godly offspring, a godly generation. அப்படியே உங்கள் குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மையை பிறக்க செய்வார், நன்மையை பெற்றெடுக்க செய்வார். The godliness will come only through you to your children, as it has come from your parents to you. But then it will flow in a greater measure through you, and it will fill the world. They will fill the world with godliness. கடைசியாக, God has united you to give you a good thing, to sanctify each other through the marriage. 2 கொரிந்தியர் 7:14 படி, அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான மனைவியினால் சுத்திகரிக்கப்படுகிறார். அவிசுவாசியான மனைவி விசுவாசியான புருஷனால் சுத்திகரிக்கப்படுகிறார். Through the godly wife, an unbelieving husband is sanctified. Through the godly husband, an unbelieving wife is sanctified. எல்லாரும் எப்போவும் பிலீவர்ஸாக நம்ம நடந்து கொள்வதில்லை. ஏதாவது ஒரு பலவீனம் வரும். திடீர்னு மனைவி சொல்லுவாங்க, ஏன் எங்களுக்கு மொத்தம் இவ்வளோ கஷ்டம்? கணவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வரும், இல்லைம்மா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதன்படி நாம் விசுவாசித்து நடப்போம். மனைவி, ஆமாம் இது கர்த்தருடைய வார்த்தை, நாம் சேர்ந்து நடப்போம் என்ற ஒரு சாங்டிஃபிகேஷன் வருகிறது. குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறது. 2 பேரும் சுத்தமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. ஒரு நாள் ஒரு போதகர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். மனைவி அதை பார்த்துட்டு உள்ளே போய் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க. அப்போ கணவர் கேட்டார், என்ன யார் இறந்துட்டாங்க, ஏன் கருப்பு சட்டை போட்டு வரேன்னு? அவர் சொன்னார்கள், இயேசு இறந்து போயிட்டார். Jesus is dead, that's why I'm wearing the black dress. அப்போ கணவர் சொன்னார், இல்லை இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவளை இருதயத்தை நிரப்பியது. அவிசுவாசம் மாறினது. ஒன்றாக இணைந்து ஜெபம் பண்ணினார்கள். பாடுகள் நீங்கியது. தொடர்ந்து ஊழியம் செய்தார்கள். அதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். You will sanctify each other and you will bring faith, which is the greatest goodness of God. நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும் பொழுது அநேகர் விசுவாசத்தில் நடப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் நடப்பார்கள். அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்காகவே கர்த்தர் உங்களை இன்று கணவனும் மனைவியுமாக இணைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொள்கிறான். இந்த பாக்கியம் உங்கள் மீது இன்று இறங்குவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் இதே கிருபையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுக்கிறது போல கொடுக்கிறார். நாமும் அவரோடு இணைந்திருக்கிறோமா? ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக கனம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய தயை, என் மனைவி கர்த்தருடைய தயை, என் மனைவி மூலம்தான் எனக்கு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி கணவன்மார் மனைவியை நடத்துகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மனைவியை நடத்துகிறோமா? என் கணவர் கர்த்தருடைய சாயலை தரித்திருக்கிறார், அவரிடமிருந்துதான் எனக்கு தீர்க்கதரிசன வார்த்தை வரும் என்று சொல்லி மனைவிமார்கள் கணவரை நடத்துகிறோமா? இந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த குடும்ப வாழ்க்கையில் நன்மையானதை அனுபவிப்போம். கர்த்தருடைய தயையும் பெற்றுக்கொள்வோம். முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. எவ்வளவு மகிமையாக உமது பிள்ளைகளை இணைத்திருக்கிறீர்கள். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பீர். உமது நன்மை உமது பிள்ளைகள் மீது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக சொல். Let your goodness flow into their lives. Let the favor of the Almighty God come into their family life. Let them have all these graces and let them be a blessing. இந்த வார்த்தையை அவர்கள் மீது வைக்கிறேன், நீர் அதை உறுதிப்படுத்தும். இங்க இருக்கும் அத்தனை குடும்பத்தினர் மீதும் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் எங்கள் குடும்பத்திலே உலாவும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். அப்பா பாரும், உலாவும், ஆசீர்வதியும், தயவை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நாளிலும் இந்த பிரசித்த விவாக ஆராதனையில் கலந்து கொண்டு அருமையான மணமக்களுக்கும் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வந்த அருமையான பிரதர் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு 2 குடும்பத்தின் சார்பிலும் அருமையான எங்களுடைய பேராயர் மற்றும் ஊழியர்கள் அனைவர் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட்டு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் உடையவர்களே, ஆமென். கர்த்தாவே, உமது அடியானையும் உமது அடியாளையும் ரட்சியும். நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவர்களுக்கு சகாயத்தை அனுப்பும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்துக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான எஸ்ரா லியாண்டர், சந்தோஷ், ஷோபிகா, கோமகன் ஆகிய இவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்கள் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்பிற்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடு பரிசுத்தாவியோடு ஒரே கடவுளாய் என்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மண்குலத்தை விருத்தியடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனவும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கராய் வளர்கிறதை கண்டு கழிவுறவும், தேவ அன்பும் அபிமானம் உள்ளவராய் ஒருமித்து வாழ இவருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழிகளிலும் உமது கற்பனைக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள பொருந்திய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். தொடர்ந்து 2 பாடல்களை பாடுகின்ற போது மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யும்படி, தொடர்ந்து சாட்சி கையொப்பமிடுகிறவர்களும் நீங்கள் கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொயர் பாடல் பாடுகிற போது திருமணம் பதிவு செய்யப்படும். Andara
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட குறிப்பாக திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற லியாண்டர் ஷோபிகாவுடன் என்றென்னைக்கும் நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுல மேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் தாமே நம்ம நேரம் ஆசீர்வதிப்பாராக. திருமணத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பேராயர்கள், போதகர்கள், உறவுகள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மணமக்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சி மேலே இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்கப்படும். அனைவரும் அருமையான மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து செல்ல என்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் அருமையான மணமக்களோடு நம்முடைய பேராயர்கள், போதகர்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள, தொடர்ந்து குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். I stood in faith and waited still for love that matched the Father's will. Then in His time He brought me you, a sacred gift, a dream come true. I prayed for love that would endure, a heart that's strong and kind and pure. And when you came, I saw it clear, God's answer standing, smiling here. Two hearts, one vow, beneath the sky, with angels watching from on high. We promise love, we promise grace, with Jesus here in this holy place. Forever starts with this somehow. Two hearts, one vow. I'll walk beside you, come what may, through every storm and sunny day. Our love will stand, our faith will rise, with God before us, strong and wise. You'll be my peace, my closest friend, my love that grows and will not end. With every breath I'll honor you in all we say and all we do. Two hearts, one vow, beneath